السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் சத்திய தூதை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு நட்பண்புகள் என்பதாகும். ஜாஹிலியா காலத்தில் இருந்த மனிதர்கள் பல நட்பண்புகளுடையவர்களாக திகழ்ந்தார்கள். விருந்தாளிகளை உபசரித்தல், வாக்குறுதியை பேணுதல், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தல் என்பது போன்ற பல நட்பண்புகள் அவரிடத்திலே காணப்பட்டன. இஸ்லாம் வந்து அந்த பண்புகளை நெறிப்படுத்தின, அதனை மெருகூட்டின. இஸ்லாம் அந்த பண்புகளை மெருகூட்டி அழகுபடுத்தியது. அது மாத்திரமன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பியதனுடைய நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இந்த நற்குலத்தை வளர்ப்பது, பரப்புவது என்பதை இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நட்பண்புகள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒரு விடயமாகும். அது மாத்திரமன்றி தனி மனிதன் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுதான் இந்த நட்பண்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சமுதாயத்தினுடைய ஈடேற்றமும் அவர்களுடைய முன்னேற்றமும் அவருடைய பலமும் எந்த அளவுக்கு அவர்கள் நட்பண்புகளை பேணுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், சமுதாயங்கள் என்பது பண்புகள் தான், சமுதாயங்கள் என்பது பண்புகள் தான். எவ்வளவுக்கு அந்த பண்புகள் நிலைத்திருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயமும் நிலைத்திருக்கும். எப்பொழுது அந்த பண்புகள் அந்த சமுதாயத்திலிருந்து அழிந்து விடுமோ அப்பொழுது அந்த சமுதாயமும் அழிந்து விடும் என்பதாக சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி அவற்றை நட்பண்புகளாக அலங்கரிப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சமுதாயத்திலே இருந்து அந்த ஒரு ரசூலை தெரிவு செய்து அனுப்பியதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அந்த நபியினுடைய பணி என்பதை பணிகள் என்ன என்பதை அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது எப்படி சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள், வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், மேலும் அவர்களுக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் போதிப்பார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்சான்றிதழை பாருங்கள். எப்படியான நற்சான்றிதழ், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மிகச் சிறந்த நற்குலத்திலே இருக்கிறீர்கள் என்பதாக அல் குர்ஆன் நற்சான்று வழங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் நபி அவர்களை புகழ்ந்தது போல் வேறு எந்த வசனத்திலும் புகழவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு புகழ்தான் நபி அவர்களுக்கு இந்த வசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். சஅத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், மூமின்களுடைய தாயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலம் எப்படிப்பட்டது என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா?
குர்ஆனை படிக்கவில்லையா என்பதாக கேட்டுவிட்டு அதற்கு அவர் ஆம் என்று சொன்னவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய குலம் என்பது அல் குர்ஆனாகத்தான் இருந்தது என்பதாக கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே தான் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே மிகச்சிறந்த நட்பண்பு மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். அனைத்து விதமான நட்பண்புகளும் அவரிடத்திலே காணப்பட்டன. அனைத்து விதமான தீய பண்புகளை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் மிக்க முகத்துடன் காணப்பட்டார்கள். புன்முறுவல் மிக்க முகத்துடன் நபி அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே தான் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்த பொழுதெல்லாம் புன்முறுவலுடன் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் எப்பொழுதெல்லாம் நபியவர்களை சந்தித்தேனோ அப்பொழுதெல்லாம் அவர்களை புன்முறுவல் மிக்க முகத்துடன் தான் நான் சந்தித்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவருடைய இந்த பண்பிலே மிக முக்கியமான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. எப்பொழுதும் நாம் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நடமாடி தெரியக்கூடாது. மாற்றமாக மக்களுடன் சிரித்து அழகான முறையிலே புன்முறுவல் மிக்க முகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு கூட அப்படி நட்பண்பு மிக்கவர்களாக வாழுமாறு உபதேசம் செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன், மக்களுடன் நீங்கள் நட்பண்புகள் மிக்கவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சஹாபாக்களை நபித்தோழர்களை பார்த்து நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மூமின், ஒரு ஈமான் கொண்ட ஒரு நல்லடியான் தனது நற்குணங்களின் மூலமாக எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார் என்று சொன்னால், பகல் முழுக்க நோன்பு நோற்று இரவு முழுக்க நின்று வழங்கிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார். எதன் மூலமாக? நட்பண்புகளின் மூலமாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நட்பண்பு ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனை மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. எனவேதான் அல் குர்ஆன் எப்படி குறிப்பிடுகிறது, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நட்பண்பும் தீய பண்பும் ஒரு நாளும் சமமாக மாட்டாது, நன்மையும் தீமையும் ஒரு நாளும் சமமாக மாட்டாது. இத்ஃபஅ பில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யிஅ, எனவே நீங்கள் ஒரு தீய காரியத்தை நல்ல காரியத்தின் மூலமாக தடுத்து விடுங்கள். ஒரு மனிதன் உங்களுக்கு தீங்கிழைத்தால் அவருக்கு ஒரு நன்மை செய்வதன் மூலமாக அவரை நீங்கள் திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹபீப், ஒரு உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு நீங்கள் நல்லறம் செய்தால், நல்ல நட்பண்புடன் நடந்து கொண்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கும் உங்களுடைய எதிரிக்கும் மத்தியிலே ஒரு அன்பு பிறக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவன் உங்களுடைய நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆனால் இப்படி எல்லாராலும் நடக்க முடியுமா என்று கேட்டால், அனைவராலும் இப்படி நடக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. யாரால் அதனை சாத்தியப்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்த முடியும் என்றால், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக நடந்து கொள்கிறார்களோ, தமக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயங்களை பொறுமையுடன் எதிர்கொள்வதற்கு யாரிடத்திலே பலமும் நிதானமும் இருக்குமோ அவருக்குத்தான் இது சாத்தியம் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹவ்வின் அதீம், இதனை பொறுமையுடனும் மிக பெரும் பாக்கியம் பெற்ற ஒருவனால் தான் இதனை செய்ய முடியும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எதனை செய்ய முடியும்? நமக்கு தீங்கிழைப்பவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். யாரினால்? பொறுமையுடனும் நிதானத்துடனும் பெரும் பாக்கியத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அவரின் மூலமாகத்தான் இதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பொறுமையாளர்களாக பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இழைக்கப்படக்கூடிய தவறுகளை நாம் பொறுத்து அவர்களுக்காக வேண்டி நாம் நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட இந்த நட்பண்புகள் சில பண்புகளை நமக்கு இடைத்துரைத்திருக்கிறார். இப்படியான நட்பண்புகளை நீங்கள் கடைபிடியுங்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை எங்களுக்கு ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்து கூறுகிறான். முதலாவது, ஹுதில் அஃப்வ
இரண்டாவது வஅமுர் பில் உர்ஃபி, மூன்றாவது வஅரித் அனில் ஜாஹிலீன் என்று மூன்று முக்கியமான அடிப்படை பண்புகளை ஒவ்வொரு பூமியும் கடைபிடித்தொழுக வேண்டிய பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னிப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நல்ல விடயங்களையே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், அறிவீனர்களை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அறிவீனர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான மூன்று பண்புகளை குறிப்பிடுகிறார். இந்த இஸ்லாத்தினுடைய நற்பண்புகளில் அடிப்படையான மூன்று விதிமுறைகளை இந்த பண்பு நமக்கு உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மக்கள் எவ்வாறு நம்முடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போன்றுதான் நாம் மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மக்களுடன் நாம் நினைத்தவாறு நடந்து கொண்டு விட்டு மக்கள் நம்முடன் அழகான முறையிலே நம்மை மரியாதையாக நடத்த வேண்டும் என்று நினைப்பது அறிவீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், ஷைகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய நட்பண்புகளுடைய முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்களுடன் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். யாருக்கு? உங்களை துண்டித்து உங்களை எதிர்த்து நடக்கக்கூடியவர்களுடன் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும், அவனை மதிக்க வேண்டும், அவருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவரை மக்களிடத்திலே புகழ்ந்து பேச வேண்டும், அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நாம் யாருக்கு செய்ய வேண்டும்? நம்மை எதிர்த்து நம்மை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார்கள், உங்களுக்கு தராமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்கள், உங்களுக்கு தராமல் கொடுக்காமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள், நீங்கள் அவர்களுக்கு கல்வியை வழங்குங்கள், என்னென்ன நனவுகள் உங்களால் செய்ய முடியுமோ அவைகளை அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள், அவர்களுக்கு உங்களுடைய சொத்து செல்வங்களை வாரி வழங்குங்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல உங்களுடைய உயிரிலே, உங்களுடைய உடைமையிலே, உங்களுடைய மானத்திலே உங்களுக்கு அநியாயம் இழைத்தவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் இந்த நட்பண்புடைய முக்கியத்துவை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்லாத்தினுடைய வழக்க வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அவைகளுடைய இலக்குகளில் ஒரு இலக்காக நமக்கு இந்த நட்பண்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏன் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தடுக்கின்றது என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இந்த தொழுகையை அதனுடைய நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னத்துகளை, ஃபர்துகளை எல்லாம் சரியான முறையிலே பேணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காட்டிய முறைப்படி தொழுகையை நிறைவேற்றுவார்களோ அவருடைய உள்ளங்கள் பரிசுத்தமடைகின்றன. அந்த பரிசுத்தமடைந்த உள்ளங்களின் மூலமாக மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்கள் நட்பண்பு மிக்கவர்களாக, மக்களுடைய மனதை புண்படுத்தாதவர்களாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இஸ்லாத்திலே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜகாத், இவைகள் மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள அந்த கருமித்தனத்தை, கஞ்சத்தனத்தை இல்லாதொழித்து அழிப்பதற்காக, அவனுடைய உள்ளத்திலே இந்த தான தர்மத்தினுடைய எண்ணத்தை உருவாக்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து ஜகாத்தை எடுங்கள். எதற்காக வேண்டி? அந்த சதகா அவர்களை துதஹிருஹும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அதன் மூலமாக நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்தலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதே நேரத்திலே இந்த நோன்பை பற்றி எங்களுக்கு எப்படி சொல்லித் தரப்பட்டிருக்கிறது? இந்த நோன்பு என்பது வெறுமனே மனிதனை பசியிலும் தாகத்திலும் தள்ளிவிடுவதா என்று கேட்டால் இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே. மாற்றமாக இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளை பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அது மாத்திரமன்றி இந்த மனிதனிடத்திலே பலவிதமான நட்பண்புகளை, ஒரு மனிதன் தனக்கு அநீதி இழைக்கக்கூடிய நேரத்திலே அந்த அநீதியை பொறுமையுடன் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பண்பை உருவாக்கக்கூடியதுதான் இந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு நோற்றிருந்தால் அவர் தீய காரியங்களை செய்ய வேண்டாம், தீய வார்த்தைகளை அவர் பேச வேண்டாம், சப்தமிட்டு திரிய வேண்டாம். யாராவது அவருடன் சண்டைக்கு வந்தால், அல்லது வம்புக்கு வந்தால், அல்லது சண்டை பிடிப்பதற்கு வந்தால்
அவர் என்ன சொல்லட்டும், இன்னிம்ருஉன் ஸாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒதுங்கி கொள்ளட்டும் என்பதாக ஹதீஸிலே நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நோன்பு என்பது வெறுமனே பசியிலும் தாகத்திலும் கழிப்பதல்ல, மாற்றமாக நம்மிடத்திலே நட்பண்புகளை உருவாக்குவது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்படி ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதிலும் கூட எங்களுக்கு எப்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறது, தீய பண்புகளை விட்டு ஒதுங்கி, விதண்டாவாதங்களை விட்டு ஒதுங்கி, தீய வார்த்தைகள் தீய செயல்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஃபலா ரஃபஸ, தீய வார்த்தைகளே அதிலே பேசக்கூடாது, தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது, அதே நேரத்திலே வீண் விதண்டாவாதங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதாக அல் குர்ஆனிலே திட்ட தெளிவாக ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டாலும், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டாலும், நோன்பை எடுத்துக்கொண்டாலும், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும், எல்லா வழக்க வழிபாடுகளிலும் நமக்கு இந்த நட்பண்புகளுடைய பகுதி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக இந்த வணக்கங்களை நாம் செய்துவிட்டு செல்லக்கூடாது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அடுத்ததாக இந்த நட்பண்புகளை நாம் நம்மிடத்தில் உருவாக்கி கொள்வது எவ்வாறு என்று கேட்டால், நாம் இந்த நட்பண்புகளுடைய பெருமதியை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்குரிய ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம் தான் இந்த நட்பண்புகள். ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்குரிய ஒரு ஆதாரமாக இந்த நட்பண்புகள் திகழ்கின்றன சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, மூமின்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களில் மிகவும் பரிபூர்ணமானவர்கள் யார் என்று சொன்னால் மிகவும் சிறந்த பண்புடையவர்கள் என்பதாக சொல்கிறார். மிகவும் சிறந்த பண்புடையவர்கள். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மறுமை நாளையிலே உங்களில் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர், உங்களில் எனக்கு விருப்பமானவர், மறுமை நாளையில் உங்களுக்கு எனக்கு விருப்பமானவர், எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா, உங்களில் மிகச்சிறந்த நட்பண்பு மிக்கவர்கள் தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நட்பண்பு மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், தீய பண்புகளை எம்மை விட்டும் நாம் களைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கான மிக முக்கியமான ஒரு ஆயுதம், ஒரு வழிமுறை தான் அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் எப்படி சொன்னோம், நபி அவர்கள் தான் மிகச் சிறந்த நட்பண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வே நற்சான்றிதழ் வழங்கிவிட்டார். அவர்கள் கூட எப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஹ்தினி லிஅஹ்ஸனில் அஹ்லாக் லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த். யா அல்லாஹ், நட்பண்புகளுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக, அந்த நட்பண்புகளுக்கு உன்னால் தவிர வேறு யாராலும் எனக்கு வழிகாட்ட முடியாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, மோசமான பண்புகளை, மோசமான தீய பண்புகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, அப்படி உன்னால் தவிர என்னை அதை விட்டும் யாரும் பாதுகாக்க முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த துஆவை நாமும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நட்பண்பை நம்மிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீய பண்புகளின் மூலமாக உருவாகக்கூடிய விபரீதங்களை நாம் நமது உள்ளத்திலே எண்ணி பார்க்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு தீய பண்பின் மூலமாக சமுதாயத்துக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிளவுகள், விரிசல்கள், கோபதாபங்கள், இவைகளை நாம் சிந்தித்தால் ஒரு மனிதன் நட்பண்பு மிக்கவனாக மாறிவிடுவான். ஒரு மனிதன் நட்பண்பு மிக்கவனாக மாறிவிடுவான். அடுத்ததாக, இந்த நட்பண்பு மிக்கவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தி கூறியிருக்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் சத்தியத்தில் இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும் வீண் விதண்டாவாதங்களை விட்டு தவிர்த்து கொள்வார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் சுற்று வட்டாரத்திலே ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது யாருக்கு சொல்லப்படக்கூடியது? நாம் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தாலும்
தேவையில்லாமல் வீண் விதண்டாவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, அதாவது உலக விடயங்களில் உதாரணமாக என்ன வகையான கார் சிறந்தது என்று ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய கருத்து தான் அதிலே சரியாக இருந்தாலும் கூட அதிலே நாம் தேவையில்லாமல் விதண்டாவாதம் செய்யாமல் நாம் விலகிவிட வேண்டும் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இஸ்லாத்திலே உள்ள விடயத்தை சொல்லப்பட்டதல்ல, இஸ்லாத்திலே எது சரியானது எது பிழையானது என்பதை நாம் கலந்துரையாடல் மூலம் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டு. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சுவனத்திலே யார் யார் விளையாட்டுக்கேனும் பொய் சொல்வதை விட்டு விடுவார்களோ, யார் விளையாட்டுக்கேனும் பொய் சொல்வதை விட்டு விடுவார்களோ அவர்களுக்கு சுவனத்திலே நடுப்பகுதியிலே ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு என்பதாக நபி அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வபிபைத்தின் ஃபி அஅலல் ஜன்னஹ் லிமன் ஹஸ்ஸன குலுகஹு அல்லது லிமன் ஹஸன குலுகு, யாருடைய நட்பண்புகள் சிறந்ததாக இருக்கிறதோ, யார் நட்பண்பு மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சூலத்திலே மிக உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த நட்பண்பு என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான மிகச் சிறப்பு மிக்க இந்த நல்லமலை நாம் நம்மளுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும், சிரமப்பட்டு அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விடயத்திலே நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விடயத்தை நமது வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யார் எம்முடைய விடயத்திலே முயற்சி செய்வார்களோ, தியாகம் செய்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நமது வழிகளை நாம் திறந்து கொடுப்போம், நமது வழிகளை அவர்களுக்கு காட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நல்லுபகாரிகளுடன் இருக்கிறான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு மிக பெரும் அந்தஸ்துக்களை மறுமை நாளையிலே பெற்றுத்தரக்கூடிய, இந்த உலகத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வாழச் செய்யக்கூடிய இந்த நட்பண்பு மிக்க நல்லவர்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.